மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் லாடனேந்தல் என்ற இடத்தில் இன்று காலை வேருடன் இத்திமரம் என்ற மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையிலிருந்து திருப்புவனம், லாடனேந்தல், திருப்பாச்சேத்தி வழியாக கமுதி, பரமக்குடி, ராமேஸ்வரம், ராமநாதம் உள்ளிட்ட நகரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. தினசரி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகம் பணிபுரிவர்கள் இந்த பஸ்களை நம்பியே சென்று வருகின்றனர். இன்று காலை லாடனேந்தல் என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த இத்திமரம் திடீரென வேருடன் ரோட்டின் குறுக்கே விழுந்தது. அப்போது சாலையோரம் சென்று வந்த மின்கம்பிகளும் அறுந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருப்புவனத்திலிருந்து வரும் பஸ்கள் அனைத்துமே பைபாஸ் ரோட்டில் திருப்பிவிடப்பட்டன. அதே போல மானாமதுரை, திருப்பாச்சேத்தி வழியாக வரும் பஸ்கள் பைபாஸ் ரோட்டிலேயே மதுரை சென்றன. இதனால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மரம் சாய்ந்து விழுந்ததை அடுத்து லாடனேந்தல் பகுதி மக்களும் நெடுஞ்சாலைத்துறையினரும் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர்படுத்தினர். சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகு போக்குவரத்து சீரானது. இதனை அடுத்து அனைத்து பஸ்களும் திருப்புவனம், லாடனேந்தல் வழியாக திருப்பாச்சேத்தி, பரமக்குடி, கமுதி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று வந்தன. மழை ஏதும் பெய்யாத நிலையில் திடீரென மரம் சாய்ந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லாடனேந்தலில் சாலையோரம் உள்ள சில மரங்கள் சாய்ந்த வண்ணம் இருப்பதால் அவற்றை வெட்டி அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.